என்னடா இவ திடீர்னு ஃபர்ஸ்ட்லேருந்து வீடியோ போடுறலேன்னு பார்க்குறீங்களா? வணக்கம் எல்லாருக்கும். ஆக்சுவலாக ஏசி பஸ்ஸுன்றனால லைட்டாக தொண்டை கட்டிருச்சு. ஸோ நாங்கள் இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்க்கு போகிறோம். இட்ஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ் இந்த வேர்ல்டுன்னு கூட சொல்லலாம். ஒரு குட்டி ஸ்டோரியோட அது என்ன ஊருன்னு நான் சொல்கிறேன். ஸோ 2 இயர்ஸ் பேக் ஹாஸ்டல் லைஃப்னாலும் என்னன்னு தெரியாமல், வெளி உலகனாலும் என்னன்னு தெரியாமல், வெளியவே போக தெரியாமல் இருந்த ஒரு பொண்ணு. யாரையும் நம்பாமல் தனியாக நான் பாட்டுக்கு பொட்டி பிடிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ட்ரைனிங்கையும் அந்த ஊரையும் பெருசாக நம்பி நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். பட் உண்மையாக சொல்லணும்னா என்கிட்ட என்னென்னலாம் இல்லையோ அதெல்லாம் ஃபஸ்ட்டே லிஸ்ட்டு போட்டுட்டு நான் ரிட்டன் வரும்போது என்கிட்ட எல்லாமே கொடுத்துச்சுங்க அந்த ஊர். ஃபஸ்ட்டு ஹாஸ்டல் லைஃப்லாம் என்ன, பீப்புள்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க, ஒரு புது லாங்குவேஜ் இருக்க ஒரு ஊரில் எப்படி சர்வை பண்ணணும், தனியாக எப்படி வாழ கற்றுக்கணும், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. நான் ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன், இந்த ஊருக்கு போய் வாழ்ந்து பழகிட்டால் வேறு எந்த ஊரும் பிடிக்காது, அதே மாதிரி இந்த ஊரில் வாழ்ந்து பழகிட்டால் வேறு எங்கே வேணாலும் போய் சர்வை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் நான் பார்க்கும்போது வந்துட்டு இது என்னடா முட்டாள்தனமாக இருக்குன்னு யோசிச்சிருக்கணும் தவிர, பட் ரியல் லைஃப்பில் அதுதான் உண்மைங்கிறது நான் உணர்ந்திருக்கேன். இந்த 7 மந்த்ஸாக நான் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்துட்டு பெங்களூர் தான். ஸோ எப்படா பெங்களூர் போவோம், எப்படா எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அப்படின்னு நான் ரொம்ப ஏங்கியிருக்கேன். அந்த மாதிரி எனக்கு எல்லாமே கொடுத்துச்சு. நான் இப்போவும் சொல்கிறேன், அந்த லாஸ்ட் டே வந்துட்டு அவ்வளோ ஒரு ஹெவி ஹார்ட்டடாக நான் வெக்கேட் பண்ணது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ ஆஃப்டர் லாங் கேப் 7 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் இன்றைக்கி ஒரு குட்டி ஒர்க்காக பெங்களூர் போகிறேன். அதை நான் ஸ்கிப் கூட பண்ணியிருந்துருக்கலாம், பட் ஸ்டில் அது பெங்களூர் ஆச்சு, கண்டிப்பாக போகணும்ல. ஸோ see you in the next vlog in Bangalore. Until then, tata.